Hi friends, அனைவரும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் அண்ட் பியூரேஜ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெனு அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ அது ஒரு லிஸ்ட்டாக போட்டு ஒரு ஃப்ளெக்ஸாவோ ஒரு போஸ்டராவோ இல்லை ஒரு பிரிண்டட் ஒரு நோட்டீஸ் அது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மெனு. அதாவது வந்து அவங்களுடைய என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க, ஒரு போர்டு நோட்டீஸ் போர்டில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்ன நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து மெனு அப்படிம்பாங்க. மெனு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் ஆஃபர் டு கஸ்டமர்ஸ் அண்ட் தி ப்ரைஸஸ். அதாவது வித் ப்ரைஸஸோட வந்து ஒரு கார்டு, ஒரு மெனு கார்டு. அது மெனு கார்டு அப்படின்னா ஒரு சிங்கிள் பேப்பர் ஆர் சிங்கிள் ஒரு சார்ட் மாதிரி ஒரு அட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு மெனு அப்படிம்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தனியாக வெளியில் வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய போர்டு ஏதோ ஒரு ஃப்ளெக்ஸாக ஒரு போர்ட்லேயோ என்னென்ன லிஸ்டஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க பொதுவாக. ஸோ நம்ம போனோம்னாவே இந்த டைமில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இல்லைன்னா நம்ம என்னென்ன இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி கேட்டு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒரு மெனு அப்படிங்கும்போது ஒரு மெனு கார்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கெஸ்ட்டு வந்தோடனே நம்ம கஸ்டமர்ஸ் வந்தோடனே நம்ம அவங்ககிட்ட வந்து அந்த மெனு கார்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க அதில் பார்த்து அவங்களுக்கு என்ன டிஷ்ஷு வேணும், இந்த டைமில் என்ன டிஷ்ஷெல்லாம் கிடைக்கும்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆர்டர் பண்ணுறது தான் வந்து நார்மலாக அதுதான் வந்து மெனு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெனு கார்டு பார்த்திங்கன்னா மெனு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அலகார்ட், டேபிள் டெக்கோர், ஸ்டாட்டிக் மெனு, ஸோ இந்த மாதிரி வந்து டெசர்ட் மெனு மாதிரி தனித்தனியாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நார்மலாக மெனு கார்டு அப்படிங்கும்போது மெனுலேயே எல்லாமே வந்துடும். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, இப்போ சூப் ஓரியன்டாவோ இல்லை ஸ்டார்டர் ஓரியன்டாவோ இல்லை நான்வெஜ் ஓரியன்டா இல்லை வெஜ் ஓரியன்டா இல்லை கிரேவி இல்லை டெசர்ட், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எல்லாமே வந்து அந்த ஓவராலாக ஒரு மெனு கார்டில் வந்து எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ பட் இருந்தாலும் அந்த ஒரு சில டைப்ஸ் ஆஃப் மெனுஸ் மட்டும் வந்து அழகாட்டினா என்ன, டேபிள் ஓட்டினா என்ன, இனிமேல் வர கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19th and 20th centuryல வந்து ஒரு பிரிண்டட் எடுத்து மெனு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக போய் நம்ம உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம என்னென்ன இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, இட்லி இருக்குது, இல்லை மீல்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு பிரிண்டடாக ஒரு மெனு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 19th 20th centuryல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டின்னர் பார்ட்டிஸ், இப்போ வீட்டில் இல்லை வெளியில் எங்கேயாவது வந்து ஒரு கார்டனில் பார்ட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ஒரு பிரிண்டடாக ஒரு மெனு வந்து ரெடி பண்ணி அங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மெனு கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898, அதாவது 1898 வந்து வெஸ்ட் ஃபேரிக் அப்படிங்கிற அங்கே வந்து மெனு கார்டு வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கல் மெனு கார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற மெனு கார்டெல்லாம் வந்து இது வரைக்கும் என்னன்னு தெரியல. பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் மெனு கார்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ 1751 வந்து யூரோப்பியன்ல வந்து மெனுஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன மெனுஸ்லாம் இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு என்னென்ன டிஸ்பிளேவோ எந்த மாதிரிலாம் வச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது இந்த 1751 வந்து யூரோப்பியனில் வந்து மெனு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. டீடைல்டு லிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீடைல்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்புறம் லத்தீனில் வந்து வெரி ஸ்மால் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. பட் மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து டீடைல்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்குது. ஸோ டீடைல்டு லிஸ்ட்னா அந்த பர்டிகுலர் எந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போய் உணவகம் சாப்பிட்றோமோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, டிஷ்ஷஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிளாசிக்கல் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு கிளாசிக்கல் மெனு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 17 கோர்சஸ் இருக்குது, 17 கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இனிமேல் வர ஃபீச்சரில் வர கிளாஸஸ் பார்க்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பியூரேஜ் ஆஃபர் டு கஸ்டமர்ஸ் அண்ட் தி ப்ரைஸஸ். அதாவது வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டோட இந்த டிஷ் வந்து இவ்வளோ ப்ரைஸஸ் அப்படிங்கிறதோட வந்து மெனு கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன டிஷ் ஆர்டர் பண்ணீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ண டைம் வந்து ஒரு 20 minutes to 30 minutes வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் வந்து மெனு அப்படிங்கிறது வந்து ஒரு டெஃபினிஷன். ஸோ இனிமேல் வர கிளாஸில் வந்து அலகாட் மெனுனா என்ன, டேபிள் டெக்கோர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இனிமேல் வர கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் மெனு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.